ஹலோ கைஸ். இந்த ஒரு நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் அவங்களோட பார்ட் 15 தமிழ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓவராக ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ இந்த ஸ்டஃப்லாம் இங்கே வச்சுட்டு போயிருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்யூரிட்டி கார்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட்ரல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலேருந்து வந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே வேர் ஹவுஸில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு சில விஷயங்களை ட்ரேட் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இப்போ ஜென்யூன் வாட்டர் ஆர்மர் ஆக்டிவேட் பண்ணுறோம். அது என்ன பண்ணோன்னா ஒரு டிஃபென்ஸ் பேஸ் அடாப்டிவாக ப்ரொவைட் பண்ணும். அதில் கிட்டத்தட்ட லெவல் 1 to 7 அட்டாக்ஸ் ரெசிஸ்ட் பண்ணுவோம், அதாவது தாங்க முடியுமா. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே பார்க்குறான். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா மெட்டீரியலுமே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் லேயர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் க்ரோ டிவைன் டீமன் பாடி இருக்கு இல்லையா, அதோட கல்டிவேஷனுக்காக தான் அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். எப்பயும் கூட ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணேன்னா என்னால் சீக்கிரமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியுன்றவும் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அந்த கோல்டன் க்ரோ டிவைன் டீமன் பாடி இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமா. அதாவது ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறமா நிறைய ஸ்டாரோட பவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேர் ஹவுஸு, அதுக்கப்புறம் சாவ ஸ்டார் மேப்பிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த ஓர்ஸ் தான் மிச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஓர்ஸ் எடுத்து பார்க்குறான். சிஸ்டம் கிட்ட கேட்குறான், சிஸ்டம் என்னால் இதை அப்கிரேட் பண்ண முடியுமா போஸ்டர் ஸ்லாட்னால அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறான். என்னால் முடிஞ்சுன்னா இந்த ஆர்ப்ஸ் இந்த ஓர்ஸ் இருக்கு இல்லையா, இதை கோல்டாக மாற்றி அதுக்கப்புறமா போஸ்ட் மாடலாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம ஹீரோவுக்கு அன்லாக் ஆயிடுது. போஸ்டர் கேர் டேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம யானிங் கூட அவங்களோட பெட்ஸை போஸ்டல் கேருக்காக வச்சுட்டு போவாங்களே, அந்த டேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண பார்த்திங்கன்னா பார்க்குறான். இதில் ஃப்ரீடமோட லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் ஹார்ஷாக இருந்தாலுமே பெனிஃபிட்ஸ் டோட்டலாக ஒர்த்தாக இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இது பண்ணுறான். இப்போலாம் நான் ரொம்பவுமே பிஸி ஐட்டம் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். கடையிலையும் சரி இந்த மாதிரி இது மேலே அந்த டீமன் கல்டிவேஷனுக்காக அந்த பாடிக்கு தேவையான டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் யானிங்க்கு பார்த்திங்கன்னா கால் வருது. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான். சீனியர் எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, வாஸ் நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் எனக்கு உங்களை ஓகேவா நம்ம லைட்னிங் ரேட் கல்டிவேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ரொம்பவுமே சந்தோஷம், நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணும் அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னோ யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. லிட்ரலாக ரொம்ப இடவிடமாக யோசிக்கிறாங்க. அதுதான் என்ன ஒருவேளை அப்படி இருக்குமா, ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கன்ஃபார்ம் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வந்துடுறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. லிட்டரலாக இவங்க கொஞ்சம் ஏடபடமான ஆள் போல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த வேர் ஹவுஸ்லேருந்து தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸுமே கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுமே ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறது நார்மலான ஒரு ஏரியா. அந்த இடத்துலேருந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலேஜ்லேருந்து, அதாவது அந்த அகாடமி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இடவரமாக ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருது. நீங்கள் ரொம்பவுமே ப்ரிட்டியாக இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நீங்கள் தானே இந்த மாதிரி ஏதோ வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கேஸ்டிங் தான், வேறு எதுவும் இல்லை. சீக்கிரமாக உங்களோட லைட்னிங் ரேட்டை சமன் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறாங்க. திருப்பி லைட்னிங் ரேட் கூட என்ன வச்சு எதாவது பண்ண போகிறாங்களா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு திருப்பி யாரோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இல்லை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நான் ஜஸ்ட்டும் நீங்கள் லைட்னிங் ரேட்டை சம்மன் பண்ணி அதை லைட்னிங் ஸ்ட்ரைக் அண்ட் லைட்னிங் ஃப்ளாஷ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கிறது தான் இது பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, இவ்வளோ தான் நான் பண்ணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அவங்க மைண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோ லைட்னிங் ரேட் மட்டும் தான் இப்போதைக்கு என்னோட கல்டிவேஷன் எஃபெக்ட் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அது கேட்டு ஓகே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாஸ், என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெளில எடுத்துகிட்டு வராங்க.
ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களோட அகாடமியில் அந்த ஆனுவல் காம்படிஷன் வந்து முடிஞ்சதாகவும் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சாம்பியன் இருக்கான். ஸோ அவனோட பேர் யாஹவ். ஸோ அவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யானிங்க்கு ஃபைனல் மேட்ச் வந்து இருக்குது. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு காம்படிஷனான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ நீங்கள் வேணால் என் கூட வரீங்களா, ப்ரொமோஷனல் எஃபெக்ட்டு ரொம்பவுமே ஈஸியாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாவே இருக்குன்ற மாதிரி வந்து என்ன யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது யாஹவ் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஆர்டரோட பிளட் லைன் சில்வர் ஸ்னேக் தண்டர் ட்ராகன் பீஸ்ட் வந்து வச்சுருக்கான். அது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு உண்மையாகவே செகண்ட் வருவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வந்து இது இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருனால போய் ஒரு 9th ரேங்க் பிளட் லைனை வந்து லைட்னிங் ரேட் யூஸ் பண்ணி வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து ஃபீனிக்ஸ் மவுண்டனோட அகாடமி வந்து காட்டுறாங்க. பார்த்தா அவங்க ஸ்கூலில் எல்லாம் லைட்னிங் ரேட்டை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஸ்கூலில் ரொம்பவே பாப்புலர் போல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் வந்து யூஸ் பண்ணலையா, அது வந்து பெரிய ஸ்டார் பெட்டாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே வந்து சிரிப்பாக வந்து இருந்துச்சு. ஸோ எப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. ஸோ இவன் தான் வந்துட்டு அந்த யாஹவ் அந்த சாம்பியனே வந்து பார்த்திங்கன்னா இவன் தான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம யானிங்கை பார்த்தோன்னே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வர வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பேட்டிலுக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னோட சில்வர் ஸ்னேக் தண்டர் ட்ராகன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கடைசியாக வந்து அதோட ஒரு லிமிட்டை வந்து ப்ரோக் பண்ணி அதை வந்து லோயர் 7th ரேங்க் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இவங்களுமே வந்து என்ன கனராச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுமே வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் வந்து லைட்னிங் ரேட் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க ஏன்னு கேட்டால் என்னோடய சில்வர் ஸ்னேக்கை வந்து ஆக்சிடென்டலாக ஏதோ ஒரு பெரிய ரேங்கோட ஸ்டஃப்பை வந்து கற்றுக்குச்சு. ஸோ அதனால் என்னால் ஒழுங்காகவும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. ஒருவேளை இது எம்ப்ராசிங்காக இருக்குன்றதுனால அவன் இப்படி சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓகேன்ற மாதிரி அவங்களுமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்கள மேட்ச்சில் பார்க்குறேன்ற மாதிரி யாவுமே அது வீணாக போயிடறான். ஸோ இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஈவன் ஒரு பெரிய கிங் பீஸ்டாக இருந்தாலுமே வந்துட்டு லைட்னிங் ரேட்டை வந்து பயப்படாது. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து வீணாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கூட அவனுமே வந்து வீணாக பேச வரான். ஸோ அப்போ நம்ம யானிங்குமே வந்துட்டு நான் அவங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவரு தான் வந்துட்டு என்னோடய லைட்னிங் ரேட்டை வந்து ப்ரீட் பண்ணுறது வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட அந்த லைட்னிங் ரேட்டோட ஹாஃப் ஓனரே வருதான்ற மாதிரி வந்து வீணாக அவங்க வந்து சொல்கிறாங்க. மேபி இது வந்து இந்த யாக்கிங் அகாடமியோட ஆனுவல் சாம்பியன் இருக்கு இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு எப்படிப்பட்டவர்னு பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து காட்டுறாங்க. ஸோ இவன்கிட்ட ஒரு பெரிய மாஸ்டர் ட்ரைனிங் இருக்குமோன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அதை என்ன யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களோட பெட்டையும் கூட என்னால் இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு 500K தான் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறான். அதை யூஸ் பண்ணி என்னால் லைனை வந்து ஸ்கிப் பண்ண வைக்க முடியும்னு சொன்னோடனே அவன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ யோசிச்சேன்னா அவனுக்கு தான்ப்பா பாதிப்புன்ற மாதிரி இருந்ததுன்னா இது பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆள் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு எப்படி ஃபைட் பண்ணணுன்னு மட்டும் தான் தெரியுது தவிர மீதியெல்லாம் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஃபெல்லாம் போட்டு பயங்கரமாக ஸ்பீட் பூஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவுமே த்ரில்லிங்கான பேட்டில்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்டடாக வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம யானிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெக்னிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஃப்ளாஸ்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜட்ஜஸ்மே வந்துட்டு இப்போதைக்கு எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக வந்தாலும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மாஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ எப்போ என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு மேட்ச். ஸோ நம்ம யானிங்க்கும் நம்ம யாஹவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்த எபிசோடு உண்மையாகவே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அடுத்த எபிசோடில் தான் இவங்களோட ஃபுல் பேட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.